அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. ரமதானுடைய நன்மைகளை நம்மக்கிட்ட இருந்து திருடுற ஒரு 9 திருடர்களை பற்றி நம்ம பார்க்கலாமா? இன்ஷா அல்லாஹ். திருடன் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிவி தான். ஒர்த்லெஸ் ப்ரோக்ராம்ஸாக இருக்கட்டும், ஷேம்லெஸ் ஷோஸாக இருக்கட்டும், அவ்வளோ ஏன் இந்த ஒரே ஒரு சீரியல் மட்டும்தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நாமளே கன்வின்ஸ் பண்ணிக்கவும் கூடாது. இன்ஷா அல்லாஹ் இந்த டிவி அப்படிங்கிற அந்த கெட்ட விஷயத்துலேருந்து நம்ம தவிர்த்துக்குவோம். சரிங்களா? பல நன்மைகளை இதன் மூலயமா நம்ம இழக்கிறோம். தேவையில்லாமல் இன்ஷா அல்லாஹ் இதை தவிர்த்துக்கலாம். 2வது திருடன் யார் தெரியுமா? ஷாப்பிங் தான். மார்க்கெட்டுன்னு கூட சொல்லலாம். அது சாப்பிட்ற ஐட்டமாக இருக்கட்டும், இல்லை நம்ம உடுத்திக்கிற உடையாக இருக்கட்டும், நம்மளுடைய மணியும் டைமும் பல வகையில் நம்ம இதில் வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் அதை தவிர்த்துக்கலாம். நம்ம என்ன தான் வாங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதை மட்டுமே நம்ம பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அது மட்டும் இல்லாமல் ஈதோடைய 3 நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடியே ஈதோடைய ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணி அது காஸ்டியூம்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணி வச்சிட்டோன்னா கடைசி பாக்கியமிக்க அந்த நோன்புகள், கடைசி 10 நோன்பு இருக்கு இல்லையா, அதில் நம்ம டைம் வேஸ்ட் பண்ண மாட்டோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நமக்கு இதை லேசாக்கி தருவான். சரிங்களா? 3வது திருடன் யார் அப்படின்னா அது நம்ம சொல்லவே வேணாம். பல பேருக்கு இதுதான் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாகவே இருக்கும். வேறு யாரும் கிடையாது, நம்மளுடைய மொபைல் ஃபோன்ஸ் தான். ஸோ இது எந்த வகையில் நம்ம நம்மளுடைய டைமு மணி எல்லாம் நமக்கு வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ப்ளஸ் இதை நம்ம நோண்டிக்கிட்டே எனக்குன்னு சில டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிட்டு நோம்பெல்லாம் முடித்து நம்ம அலுப்பாக இருந்தால் கூட இதை நோண்டிக்கிட்டே இருந்து அதனுடைய விளைவாக நம்ம நோன்பை சிலர் வெறுக்கிறோம். சிலர் தஹஜுதை விட்டுடுறோம். எவ்வளோ பாக்கியம் மிக்க ஒரு விஷயத்தை இழக்கக்கூடியதாக இருக்குது. அதனால் இதையும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு செட்டிங்ஸில் டைம் செட் பண்ணி வச்சுட்டு நம்ம இன்ஷா அல்லாஹ் ப்ராப்பராக யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? 4வது பார்த்திங்க அப்படின்னா கிச்சன். லேடீஸ் ஏதோ சஹரும் இஃப்தாரும் குக்கிங் காம்படிஷன் மாதிரி எடுத்துக்கிட்டாங்க இப்போல்லாம். ஸோ நம்ம என்ன சமைக்கிறோம், விதவிதமாக செய்யணும் பிள்ளைங்களுக்கு அப்படின்ற இதில் நம்மளுடைய நன்மைகளை இழக்கிறோம். மறுமையில் அதே பிள்ளைங்க நமக்கு எதிராக சாட்சி சொல்கிற அளவுக்கு கொடுமைகள் கூட நடக்கலாம். நல்லா நமக்கு பாதுகாத்து தரணும். அதனால் கிச்சன்லேயே நம்மளுடைய என்டையர் லைஃப் டைம் நம்ம கொடுக்குறோம். இந்த ப்ரெஷியஸான ரம்ஜானையாவது நம்ம கிரேஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம் இன்ஷா அல்லாஹ். ஃபுட் வேஸ்ட்டு, டைம்